Welcome to this video. In this video, we're going to see about the concept snack bar. ஓகே. ஸ்நாக் பாரை பொறுத்தளவுக்கு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு டெம்பரவரி ஒரு மெசேஜை வந்துட்டு யூசருக்கு காமிக்கிறதுக்காக. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு மெயில் சென்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கூகுளே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்நாக் பார் காமிக்கும். மெயில் சென்ட், அன்டூ பண்ண விரும்புறீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு காமிக்கும். அண்ட் இப்போ நீங்க லாகின் பண்றீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, இல்ல ஒரு ப்ராடக்ட்ட வந்துட்டு ஆட் பண்றீங்க, ஒரு பேமெண்ட் பண்றீங்க. அந்த மாரி டைம்லலாம் இந்த ஸ்நாக் பார் வந்துட்டு ஒரு சக்சஸ் மெசேஜோ, இல்ல ஒரு எரர் மெசேஜோ காமிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அத பத்தின ஒரு டீட்டெயில்டு வீடியோ இந்த பர்ட்டிகுலர் கன்டென்ட்ல வந்துட்டு பார்க்கலாம். யாஹ்! வெல்கம் ஆல். ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஹோம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ வந்துட்டு லிங்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஜ வந்துட்டு ஸ்டேட்லெஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்கேஃபோல்ட்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அந்த ஸ்கேஃபோல்ட்ல நடுவுல எலிவேட்டட் பட்டன வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன். ஓகே. எலிவேட்டட் பட்டனும் நீங்க செட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஃபில்ட் பட்டன், டைப்ஸ் ஆஃப் பட்டன் வீடியோ வந்துட்டு நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் வேணும்னா. அதுல நெறைய டைப்ஸ் ஆஃப் பட்டன பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. தென் இந்த பட்டன கிளிக் பண்ணா எனக்கு வந்துட்டு ஸ்நாக் பார் ஷோ ஆகணும். ஸ்நாக் பார்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்நாக் பார்ன்றது ஒரு பட்டன கிளிக் பண்ணும்போதோ, இல்ல ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நடக்கும்போதோ, நம்மளுக்கு ஒரு மெசேஜ வந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கண்ணுக்கு தெரியற மாரி குடுத்து டிஸப்பியர் ஆக்குறது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலர்ட் மாதிரி. அலர்ட்ன்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு செகண்ட்ஸ்க்கு மேல நம்ம கண்ணுக்கு நியரா இருக்காது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அத எப்படி ஆக்டிவேட் பண்றது நம்ம இந்த பர்ட்டிகுலர் கன்டென்ட்ல வந்துட்டு பார்க்கலாம். ஸ்நாக் பார நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு ஸ்கேஃபோல்ட் மெசேஞ்சர் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸ்கேஃபோல்ட் மெசேஞ்சர் டாட் ஆஃப் கான்டெக்ட்ஸ். இந்த ஸ்கேஃபோல்ட் மெசேஞ்சர் டாட் ஆஃப் கான்டெக்ட்ஸ்ல தான் வந்துட்டு ஷோ ஸ்நாக் பார்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஷோ ஸ்நாக் பார். இந்த ஸ்நாக் பார்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எத கூப்பிட போறேன்னா, ஸ்நாக் பார் விட்ஜெட். அதாவது நீங்க எல்லாத்தோட ஒரு ஆப்ஷனோட ஹவர் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே. அதாவது இந்த ஷோ ஸ்நாக் பார்க்குள்ள வந்துட்டு ஸ்நாக் பார்ன்ற விட்ஜெட் தான் இருக்கணும். கண்டிப்பா. ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்நாக் பார வந்துட்டு கூப்பிடலாம். ஸ்நாக் பார். கன்டென்ட் வந்துட்டு என்னது ரெக்வயர்மென்ட்டான்னு பார்க்கலாம். கன்டென்ட் வந்துட்டு ரெக்வயர்மென்ட். கன்டென்ட்ன்றது ஒண்ணும் இல்ல. அது வந்துட்டு ஒரு விட்ஜெட் தான். அந்த விட்ஜெட்ல வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் விட்ஜெட் எது வேணா நம்ம குடுக்கலாம். ஓகே. மை ஸ்நாக் பார். யாஹ்! ஸோ, எப்போலாம் நான் இந்த பட்டன கிளிக் பண்றேனோ, அப்போ வந்துட்டு எனக்கு ஸ்நாக் பார் வந்துட்டு பாட்டம்ல வரும். அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டு மறைஞ்சிடும். அதுதான் ஸ்நாக் பாரோட ஒரு விஷயம். ஸ்நாக் பார நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ஆப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஷாப்பிங் ஆப் பண்ணும்போது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபில் பண்ணி, கடைசியா வந்துட்டு நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லி புக்ட் அந்த மாரி வரதுக்காக யூஸ் பண்ணலாம். லாகின் பண்றீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லி லாகின்ட் கரெக்ட்டா முடிஞ்சுதுன்னா. அப்படி இல்ல ஏதாச்சும் எரர் இருக்குன்னா, இன்வாலிட் லாகின், லாகின் ஃபெயில்ட் அந்த மாரி ஒரு மெசேஜ வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்ப்ளே ஆயிட்டு மறைஞ்சு போறது. அதுதான் வந்துட்டு ஸ்நாக் பாரோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே. தென் ஸ்நாக் பார்ல கன்டென்ட் ஒரு விஷயம். இந்த கன்டென்ட்ல வந்து டெக்ஸ்ட் விட்ஜெட் நீங்க ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதோட ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ்னா இந்த பர்ட்டிகுலர் ஸ்நாக் பார்க்குள்ளேயே நம்ம வந்து பட்டன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்நாக் பாருக்குன்ற மார்ஜின், பேடிங் எல்லாமே இருக்கு. நீங்க அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்நாக் பார் பிஹேவியர். ஓகே. ஸ்நாக் பார் பிஹேவியர பார்க்கலாம். ஸ்நாக் பார் பிஹேவியர் ரைட்? பிஹேவியர். இதோட டைப் வந்துட்டு ஹவர் பண்ணி பாருங்க. இதோட டைப் வந்துட்டு ஸ்நாக் பார் பிஹேவியர். ஓகே. ஸோ ஸ்நாக் பார் பிஹேவியர்ல ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் இருக்கு. ஃபிக்ஸ்டுனா என்னதுன்னா, நான் இப்போ இத கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அட்டாச்டா வருதுல்ல, அதுதான் வந்துட்டு ஃபிக்ஸ்ட். ஃப்ளோட்டிங்னா அட்டாச்டா இருக்காது. அது வந்துட்டு ஒரு ஃப்ளோட் ஆகுற மாதிரி. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஷோ யூ. ஃப்ளோட்டிங். ஓகே. இப்ப நான் கிளிக் பண்ணும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட், ரைட், பாட்டம்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறது. அதுதான் வந்துட்டு நம்ம ஃப்ளோட்டிங்ன்னு சொல்லுவோம். ஓகே.
அண்ட் ஆல்சோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்பேஸ் எனக்கு பத்தாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு தேவைப்படுது. அப்டின்னா, அந்த ஒரு மொமெண்ட்ல வந்துட்டு நீங்க மார்ஜின் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். மார்ஜின் வந்துட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அதுல சிம்மெட்ரிக் ஆர் ஆல் எந்த ப்ராப்பர்ட்டி வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சிம்மெட்ரிக் யூஸ் பண்றேன். சிம்மெட்ரிக்ல ஒரு 50. ஸோ, வெனெவர் ஐ கிளிக் திஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு ஒரு அதிகமான ஒரு மார்ஜின் ஸ்பேஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஓகே. அதுவே வந்துட்டு வெர்டிகல்ல தேவைன்னா, வெர்டிகல்ல ஒரு 30 அந்த மாதிரி நீங்க குடுக்கலாம். ஓகே. ஸோ, உங்களுக்கு ஏத்த மாதிரி அது டிஸ்ப்ளே ஆகுது. அண்ட் டிஸ்மிஸிபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. கீழ போய் அது டிஸ்மிஸ் ஆகுது. கீழ தான் போய் அது டிஸ்மிஸ் ஆகுது. அந்த மாதிரி இல்லாம, டிஸ்மிஸிபிள் டைரக்ஷனும் நம்மளால வந்துட்டு கொண்டு வர முடியும். ஓகே. டிஸ்மிஸ் டைரக்ஷன். இந்த டிஸ்மிஸ் டைரக்ஷனோட டைப் வந்துட்டு ஹவர் பண்ணி பாருங்க. டிஸ்மிஸ் டைரக்ஷன் பை டிஃபால்ட் டவுன்ல இருக்கு. கரெக்ட்டா? இந்த டிஸ்மிஸ் டைரக்ஷன் டாட் இதோட டைப்ஸ் பாருங்க. ஓகே. டவுன், அப் அந்த மாதிரி இருக்கா? நம்ம அப்ன்னு சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இத நான் கிளிக் பண்ணும்போது, இது மேல போய் டிஸ்மிஸ் ஆகும். அப்படியே. கீழ போய் அது டிஸ்மிஸ் ஆகாம. இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இத நான் கிளிக் பண்ணும்போது இங்க காமிக்குதா? ஸோ என்னால வந்துட்டு கீழ இத நகர்த்த முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் வில் ஷோ யூ. கீழ வந்துட்டு என்னால கொண்டு போக முடியல. இது எப்போ நான் மேல ஸ்வைப் பண்றேனோ, அப்பதான் இது வந்துட்டு ரிமூவ் ஆகும் டோட்டலா. ஓகே. அதே மாரி தான் ஹாரிசான்டல். ஸோ ஹாரிசான்டலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மை ஸ்நாக் பார் வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ்ல அது மறைஞ்சிடுது. பட் அத நான் மேனுவலா அத ரிமூவ் பண்ண நெனைக்கிறேன்னா, என்னால லெஃப்ட், ரைட் மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். டாப், பாட்டம் நான் நெனைச்சாலும் வராது. ஓகே. அந்த மாதிரி டிஸ்மிஸிபிள் டைரக்ஷன் வந்துட்டு நீங்க குடுக்கலாம். ஜெனரலா. ஓகே. தென் அதோட ஆக்ஷன்ஸ பத்தி நான் கடைசியா சொல்றேன். அண்ட் பேக்கிரவுண்ட் கலர். இப்ப வந்துட்டு அது சக்சஸா முடியுது. சக்சஸ்ஃபுல் லாகின் ஆகுதுன்னா, நீங்க கிரீன் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பேக்கிரவுண்டுக்கு. ஓகே. லெட் இட் ரன். கிரீன் கலர். அப்படி இல்ல எரர் வந்துச்சுன்னா, நீங்க ரெட் கலர் வந்துட்டு பேக்கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலர டிஃபைன் பண்றது. அண்ட் டியூரேஷன். இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். டியூரேஷன் வந்துட்டு நார்மலா இருக்கிறதே நம்ம விட்டுடலாம். ஒருவேள உங்களுக்கு மாத்தணும்னு தோணுச்சுன்னா, நீங்க வந்துட்டு இந்த மில்லி செகண்ட்ஸ், செகண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். இப்ப 2 செகண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் வைக்கிறேன். இது டிஸ்ப்ளே ஆயிட்டு டக்குன்னு ஒரு 2 செகண்ட்ஸ்லயே வந்து மறைஞ்சு போயிடும். அண்ட் ஆல்சோ ஒரு 1 செகண்டுக்கு வைக்கிறேன். 1 செகண்ட்ல அது மறைஞ்சு போயிடும். ஓகே. இல்ல நான் மில்லி செகண்ட்ஸ்ல வைக்கிறேன்னு பார்த்துக்கலாம். மில்லி செகண்ட்ஸ்ல ½ அ செகண்ட். டக்குன்னு அது மறைஞ்சு போறது. அதாவது டிஸ்ப்ளே டைம குறிக்கிறது. இந்த டியூரேஷன்னா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஷேப். ஓகே. ஷேப்ல வந்துட்டு என்னதுன்னா, பார்டர்ஸ வந்து டிஃபைன் பண்றது. ஓகே. இப்போ வந்துட்டு நான் ரவுண்டட் ரெக்டாங்கிள் பார்டர் அப்படின்னு குடுத்தேன்னா, அதோட ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி வந்துட்டு என்னது? பார்டர் ரேடியஸ். ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்குள்ள போய் உங்களால பார்க்க முடியும். அதுல என்னென்னலாம் இருக்கு. அப்படி இல்லன்னா வந்துட்டு நீங்க இத ஹவர் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, கண்டெய்னரோட ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே. ஸோ இதுல பார்டர் சைடு இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்டர் ரேடியஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, பார்டர் ரேடியஸ் வந்துட்டு குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எதுவுமே இல்லன்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இத கிளிக் பண்ணும்போது எனக்கு ஷார்ப் எட்ஜ் தான் வருது. கரெக்ட்டா? எனக்கு ஷார்ப் எட்ஜ் வேணாம், ரவுண்டட் எட்ஜ் வேணும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரவுண்டட் ரெக்டாங்கிளோட ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி வந்துட்டு என்னதுன்னா, பார்டர் ரேடியஸ் அண்ட் பார்டர் சைட்ஸ். ஓகே. ஸோ பார்டர் ரேடியஸ் பார்டர் ரேடியஸ் நம்ம எப்பவுமே குடுக்குற மாரி தான். பார்டர் ரேடியஸ் சர்க்குலர் border just a moment. Border radius dot circular and ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நம்ம குடுக்கலாம். அண்ட் ஆல்சோ என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். கான்ஸ்ட் கீவர்ட்.
இந்த கான்ஸ்ட் கீவேர்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ whenever I click this particular snack bar, ரெக்டாங்கிள் வந்துட்டு லைட்டா பார்டர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் 10 வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான எந்த பார்டர் ரேடியஸ் வேணா நீங்க வந்துட்டு குடுக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்டர் சைட்ஸ். ஓகே. சைட்ஸ், பார்டர் சைட். இந்த பார்டர் சைட்ல ஏதாச்சும் பார்டர் கலர் வந்துட்டு நீங்க குடுக்கணும்னா நீங்க குடுத்துக்கலாம். கலர்ஸ் டாட் ரெட் whatever you wish. ஸோ ஏற்கனவே இது ரெட்ல தான் இருக்கு. ஸோ வந்துட்டு நான் பிளாக் வந்துட்டு குடுக்குறேன். ஓகே. ஸோ உங்களால பார்க்க முடியும். எதுக்காக இது சீக்கிரம் சீக்கிரம் போகுதுன்னா, நம்ம வந்து டியூரேஷன் அந்த மாரி செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அதே மாதிரி இந்த ரவுண்டட் பார்டர் இல்லன்னா கூட நீங்க நெறைய பார்டர்ஸ் இருக்கு. நீங்க கண்ட்ரோல் ஸ்பேஸ் அண்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா, யூ ஆர் ஏபிள் டு சீ சோ மச் ஆஃப் பாக்ஸஸ். ஓகே. ஷேப்ஸ். நீங்க அதுல எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்துட்டு நான் ஸ்டாடியம் நான் சூஸ் பண்ணேன்னா, அது வந்துட்டு 2 சைடுமே வந்துட்டு ரவுண்டடா மாத்திடும். டோட்டலா. ஜஸ்ட் a moment. We'll see about it. Yeah. ஸோ இந்த மாதிரி ஆக்கும். அந்த மாதிரி நீங்க நெறைய பார்டர்ஸ் வச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. அண்ட் அனதர் ப்ராப்பர்ட்டி. இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. தென் கிளிப் பிஹேவியர், எலவேஷன். எலவேஷன்ன்றது ஒரு ஷேடோ. இந்த ஷேடோ வந்துட்டு டபுள் வேல்யூ இதோட விஷயமே. வேல்யூ குடுக்குறது. ஸோ நான் இங்க ஒரு 30 குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அது 30க்கு ஏத்த மாதிரி ஒரு எலவேஷன வந்துட்டு காமிக்கும். ஓகே. இல்ல நான் ஒரு 5 குடுத்தேன்னா, அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு எலவேஷன். லைட்டா நம்மளால பார்க்க முடியும். ஓகே. எலவேஷன்ன்றது ஒரு ஷேடோ. ஓகே. பேடிங். அந்த மாதிரி பேடிங்னா உள்ளுக்குள்ள நம்ம எப்படி வந்துட்டு மார்ஜின் செட் பண்ணோமோ அதே மாரி பேடிங். பேடிங்னா அதுக்குள்ளுக்குள்ள நடக்கிறது. ஓகே. ஸோ பேடிங் வேணான்னு நீங்க டோட்டலா ரிமூவ் பண்ணிடலாம். பேடிங் நோன் அந்த மாதிரி நீங்க கொடுக்க முடியும். அண்ட் ஆன் விசிபிள். ஆன் விசிபிள். இது விசிபிளா இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷன் நடக்கணுமா? அந்த மாதிரி. ஸோ இந்த கேஸ்ல நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு வேல்யூவ வந்துட்டு அசைன் பண்ணலாம். செட் ஸ்டேட் மூலியமா. தட் இஸ் அப் டு யூ. ஓகே. ஸோ இங்க நான் இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது யூ ஆர் ஏபிள் டு சீ இன் திஸ் கன்சோல். தெரியுதா? ஸோ அது விசிபிளா இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா? அந்த மாதிரி. அண்ட் ஆக்ஷன்ஸ், கிளிப் பிஹேவியர், ஷோ, க்ளோஸ் ஆக்ஷன், ஷோ, க்ளோஸ் ஐகான். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா அந்த மாதிரி. ட்ரூ குடுத்து பார்க்கலாம். ஐ திங்க் ஒரு ஹெக்ஸ் மார்க் வந்துட்டு வரும்னு நெனைக்கிறேன். யா. இத கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஸ்மிசிபிள் டைரக்ஷன் டாட் இது நம்ம ஏற்கனவே செட் பண்ணியாச்சு. நார்மலா டவுன்ல தான் இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் இல்ல. அண்ட் ஆக்ஷன்ஸ் வித் வந்துட்டு நார்மலா அந்த வித்த வந்துட்டு கம்மி பண்றது அந்த மாதிரி. அண்ட் க்ளோஸ் ஐகான் கலர். இந்த எக்ஸோட கலரை வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் ஆக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு இது வந்துட்டு ஸ்நாக் பார் ஆக்ஷனை வந்துட்டு குறிக்குது. ஓகே. ஸ்நாக் பார் ஆக்ஷன் லேபிள் இந்த லேபிளை வந்துட்டு ஹவர் பண்ணி அதோட டைப் என்னன்னு பாருங்க. இதோட டைப் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ அக்செப்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை கொடுக்குறேன். அப்புறம் அதை கிளிக் பண்ணா என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் நான் செட் பண்றேன். ஓகே. இதை கிளிக் பண்ணும் போது அக்செப்ட்ன்ற ஒரு பட்டன் வந்துட்டு எனக்கு கிடைக்கும். டியூரேஷனை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நான் அக்செப்ட் பண்ணா என்ன நடக்கும்ன்றத பண்ணலாம். க்ளோஸ் பண்ணா அது நார்மலா க்ளோஸ் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. இதுதான் ஸ்நாக் பார் சம்மந்தப்பட்ட டோட்டல் விஷயம். ஸோ இந்த ஸ்நாக் பார் வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்ல நம்ம அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாகவே.
ஏதாச்சும் ஒரு விஷயம் சக்ஸஸா முடிஞ்சிருச்சுன்னா, சக்ஸஸ் மெசேஜ் காமிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஸ்நாக் பார் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலா. அண்ட் நான் வந்துட்டு பிஹேவியர்ல ஃப்ளோட்டிங் தான் நான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். ஃபிக்ஸ்டு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஓகே, நீங்களும் ஃப்ளோட்டிங் வந்து ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் இட் கைஸ். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஸ்நாக் பார பத்தி டோட்டல் ஐடியா வந்துட்டு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் தட்ஸ் இட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் கன்டென்ட்.